ரொம்ப ஈஸியான ரெசிபினா வீட்டில் பிரியாணி வைக்கிறது தாங்க. அதுவும் ஹோம்மேட் பிரியாணி மசாலாவில் வச்ச அந்த சிக்கன் பிரியாணி அவ்வளோ சூப்பராக இருந்தது. ரெசிபி பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். கடாயில் நெய்யும் எண்ணெயும் ஆட் பண்ண பிறகு பிரியாணி மசாலையோட நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் வதக்கி விட்றேன். நீல வாக்கில் கட் பண்ண 3 பெரிய வெங்காயத்தோட நான் இன்னைக்கு 2 பழுத்த தக்காளியும் ஆட் பண்ணி எல்லாத்தையும் டிரான்ஸ்லூசண்ட்டாக ஃப்ரை பண்ணுறேன். 6 காஞ்ச மிளகாவை தண்ணியில் ஊற வச்சு பேஸ்ட் மாதிரி அரைச்சதையும் நான் ஆட் பண்ணி அதோட உப்பு, கொத்தமல்லி தூள், மஞ்சத்தூளையும் ஆட் பண்ணியிருக்கேன். தயிர் இன்னைக்கு புளிக்காத தயிர் 3 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். இன்னைக்கு 1/2 kg சிக்கன் தான் நான் எடுத்திருக்கிறேன். அதோட நான் கொத்தமல்லி புதினா இலைகளையும் வதக்கி விட்டு அந்த சிக்கன் பீசஸையும் நான் ஆட் பண்ணி எல்லாத்தையும் இந்த மசாலாவோட கலரி விட்றேன். கொதிக்கிற தண்ணி தான் இன்னைக்கு எப்பயும் நீங்கள் மீட் ப்ரோட்டீன் ஆகட்டும் சிக்கன் ப்ரோட்டீனுக்கு நீங்கள் ஆட் பண்ணி குக் பண்ணுங்கள். அரிசி இன்னைக்கு 2 அரிசி எடுத்துருக்குறேங்க. அதுக்கு 4.5 டம்ளர் தண்ணி தான் ஆட் பண்ணி 2 விசில் நான் குக்கரில் வச்சு எடுக்கும் போது சூப்பர்பான சிக்கன் பிரியாணி உதிரி உதிரியாக